Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.7 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 9.8 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? ஸோ எக்ஸசைஸ் 9.8 நமக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ரீஜன் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை யூஸிங் இன்டகிரேஷன். இது 9.8. அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது 9.9. அது வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஃபைன் பண்ணுறது ஒரு இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ 9.8 ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா எவல்யூஷன் பவுண்டட் பிளேன் ஏரியா பை இன்டகிரேஷன். ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ 9.47 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி லைன் 6x + 5y = 30 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் தி லைன் x = -1 அண்டு x = 3. இந்த லைனுக்கு இன்பிட்வீனில் அந்த கிராஃபை வந்து பிளாட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கிவன் 6x + 5y = 30. அப்போ எக்ஸ் ஒய் இந்த லைனை நம்ம ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணோம். அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஒய் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணோம். அப்போ இதிலேருந்து ஒய் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 5y = 30 - 6x. அப்புறம் அந்த 5ஐ டிவைட் பண்ணிங்கன்னா y = 30 - 6x / 5. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? இங்கே 0. 30/5 என்ன ஆகும்? 6. எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 6 5s are 30. 30 - 30 0. 0/5 is 0. அடுத்து எக்ஸுக்கு 3 போடுறீங்க அப்படின்னா 3 6 are 18. 30 - 18 / 5. ஸோ 12/5 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் தி 3 வேல்யூஸ், அட்லீஸ்ட் 3 வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 எப்போ வருது அண்டு அலாங் வித் தட் ஒரு ஆர் 2 பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிஹேவியர் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். சாரி, இங்கே இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் and this is about y axis. okay, xy axis 0 1 2 3 4 5 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி -1 பாசிட்டிவ் 1 2 3 4 5. ஸோ -1 -2 ஏன்னா -1லேயே நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஃப் வரைவோம் என்ன 0ல் 6. ஸோ 0ல் 6 இந்த பாயிண்ட்டு. அடுத்தது 5ல் இட் இஸ் 0. x5ல் 0. ஸோ இந்த பாயிண்ட்டு 5,0. அடுத்தது 3ல் இட் இஸ் 12/5. ஸோ 3ல் 12/5 2 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஸோ 2க்கு மேலே இருக்கும், ரைட்? ஸோ 12/5 அப்படிங்கிறது இட் இஸ் அபோவ் தி 2. ஓகே, 2 இங்கே இருக்குது. ஸோ 2 விட கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்டு. ஸோ 2 இஸ் லைஸ் ஹியர். ஸோ 2 விட கொஞ்சம் மேலே. ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த 2 கூட கீழே போட்டுக்கோங்க. திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2. தட் இஸ் தி திங். இதுதான் நம்மளோட அந்த லைன். இப்போ அடுத்து அது கூட இல்லாமல் இன்னும் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x = -1 அண்டு x = 3. ஸோ x = -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. x = 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதோட ஏரியா வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எந்த ஏரியா வருது? ஸோ இந்த ரீஜன் இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது? ரெக்வயர்டு ஏரியா, த ரெக்வயர்டு ஏரியா A is equal to -1 to 3. கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். -1 to 3 தான், இதை தாண்டி கிடையாது, இந்த ரீஜன் இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த கிராஃபு இதுக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க -1 to 3. ஸோ இந்த ஏரியா எழுதுகிறப்ப என்ன பண்ணோன்னா இங்கே எக்ஸோட லிமிட் எடுக்கிறீங்கன்னா இங்கே dx இங்கே ஒய் போடணும். இதே இங்கே ஒய்யோட லிமிட் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே dy போடணும். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? எக்ஸ். ஸோ நான் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் கொண்டு வரது ஈஸி. ஸோ ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஒய்யை வச்சு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளம்க்கு இப்படி தான் எழுதுவோம். எக்ஸோட லிமிட் y dx அப்படின்னு எழுதுவோம். ஸோ y into dx -1 to 3. வாட் இஸ் யுவர் y? ஸோ இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன்லேருந்து y கொண்டு வரணும், விச் இஸ் 30 - 6x / 5ன்னு வருது. ஸோ 30 - 6x / 5 ஆஃப் dx. இப்போ தனித்தனியாக பிரித்து இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். 1/5 இஸ் கான்ஸ்டன்ட், மொத்தமாக வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இதிலேருந்து 30 வெளியில் எடுத்திங்கன்னா -1 to 3 dx -6 into -1 to 3 x into dx. இல்லை ஒரே இடத்துல பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஃபைனலி லிமிட் அப்ளை பண்ணாலும் சரி, கன்ஃபியூஷன் வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஐம் டேக்கிங் அவுட் சைட். ஓகே, ஸோ அப்போ 1/5 into 30 into dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x -1 to 3 -6 into x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 -1 to 3. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. 1/5 into 30. ஸோ அப்பர் லிமிட் 3 மைனஸ் ஆஃப் -1 மைனஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6. அப்போ 3 வந்துடும். 3 into x². அப்போ அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 3² மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்குறப்போ -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் +1. ஓகே, ஸோ ஆக்சுவலி -1² வரும். ஸோ எனிவேஸ் இட் இஸ் +1. ஓகே, பட் இங்கே மைனஸ் இருக்குது லோயர் லிமிட் கான்செப்டில். அப்போ 1/5 into 30 times 3 + 1 -3 times 9 - 1 அப்படின்னு வந்துடும். ஸோ 3 + 1 என்ன 4. ஸோ அப்போ 1/5 into 30 times 4 -3 times 8. ஸோ ஆன்சர் என்ன வருது? 1/5 into
120 minus 24. So 120 minus 24 என்ன 96. So 1 by 5 into 96. So answer வந்து 96 by 5. Therefore minus 1 to 3, 30 minus 6x divided by 5 dx is nothing but 96 divided by 5. That is the answer for example 9.47. Next 9.48 என்ன அப்படின்னா find the area of the region bounded by the line x-axis and the line x equal to minus 2 to and x equal to minus 3. முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் தான், அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், given 7x minus 5y equal to 35. இந்த லைனை பிளாட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய் என்ன வரப்போகுது. அப்போ இதிலேருந்து ஒய் கொண்டு வரணும். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த ஒய் டேம் நெகட்டிவில் இருக்கிறத ரைட்லையும் இதை எங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா 7x minus 35 வரும். அப்புறம் 5 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7x minus 35 அந்த 5 டிவைட் பண்ணிங்கன்னா y is equal to 7x minus 35 by 5. எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும், minus 35 by 5 which is minus 7. எக்ஸுக்கு 5 கொடுத்தா என்ன, 7 5 are 35, 35 minus 35 0 வந்துடும் ஒய்யோட வேல்யூ. அடுத்து 7 கொடுக்குறேன், ஜஸ்ட் இன்னொரு வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ 7 7 are 49, 49 minus 35 is 12. ஸோ 12 by 5 அப்படின்னு வருது. இதுதான் 3 வேல்யூஸு. அந்த 3 வேல்யூஸை வந்து ஸோ நான் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ என்ன வருது அப்படின்றத கம்ப்யூட் பண்ணுறதுக்காக. ஓகே, எனிவேஸ் இப்போ அந்த பிளாட் பண்ணிடலாம் அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை. 0ல் இட் இஸ் minus 7. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்டிவ்லி பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 அண்ட் ஸோ ஆன். சிமிலர்லி minus 1 minus 2 minus 3. ஸோ இங்கேயும் minus 1 minus 2 minus 3 இதை எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பிளாட்டு என்ன, 0ல் minus 7. ஸோ 0ல் minus 7. ஓகே, இந்த minus 1 minus 2 எல்லாம் போட்டு இங்கே minus 7. 0ல் minus 7 அண்டு 5ல் it is 0. ஸோ 5ல் it becomes 0. And one more thing, 7ல் it is 12 by 5. ஸோ 12 by 5 again 2 point something. ஸோ அப்போ 7ல் 2 point something வரைஞ்சாச்சு. இந்த லைனை பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்னொரு லைன் என்ன, x equal to minus 2 and x equal to 3. ஸோ minus 2க்கு நேராக இருக்க லைன், x equal to 3க்கு நேராக இருக்க லைன். இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிற ஏரியா என்ன, ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஏரியானா ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாக வரும். ஸோ இந்த ஷேடட் ரீஜன், ஸோ நான் இங்கே ஷேட் பண்ணுறல இந்த ரீஜன் ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். எந்த ரீஜனில் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ. இந்த ஏரியா வந்து நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க வித் திஸ் டு திஸ் வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ எடுக்கிறீங்கன்னா ஒய் டிஎக்ஸ், ஒய்யோட வேல்யூ எடுக்கிறீங்கன்னா எக்ஸு டிஒய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறது இந்த ரெக்வயர்டு ஏரியா. ஸோ அப்போ ரெக்வயர்டு ஏரியா ஒன்ஸ் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா தான் அது ஈஸியாக புரியும். ஸோ த ரெக்வயர்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு minus 2 to 3 ஒய் இன்டூ டிஎக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் minus 2லேருந்து 3 ஒய், ஏன்னா இது எக்ஸோட லிமிட் எடுத்திருக்கேன். அப்போ அங்கே டிஎக்ஸ் எடுப்போம், ஒய் எடுப்போம் ஈக்குவேஷனில் இருந்து. ஓகே, பட் ஒரு விஷயம் என்னென்னா நான் இங்கே மாடுலஸ் போட்டிருக்கேன். ஏன் மாடுலஸ் போட்டிருக்கேன், பிகாஸ் இந்த கிராஃப் எங்கே இருக்குது, நமக்கு லோயர் போர்ஷனில் வருது, விச் லைஸ் இன் பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே வந்து நமக்கு என்ன நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். அப்போ நமக்கு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இட் cannot be a நெகட்டிவ் வேல்யூ. அதனால் இன்கேஸ் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காக we are taking modulus on both side. இப்போ y என்ன, 7x minus 35 divided by 5 of dx. இப்போ இதிலிருந்து 1 by 5 வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 7 இன்ட்டு தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிங்கன்னா minus 2 to 3 x dx minus 35 இன்ட்டு minus 2 to 3 dx அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ண என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 minus 2 to 3 minus 35 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் minus 2 to 3. ஸோ 1 by 5 காமனாக வெளியில் இருக்குது. அப்போ 1 by 5 இன்ட்டு அப்பர் லிமிட் கொடுங்க, 7 இன்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 by 2 மைனஸ் லோயர் லிமிட் minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4. இங்கே மைனஸ் எது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம்ல அது minus 35 இன்ட்டு இங்கே அப்பர் லிமிட் 3 மைனஸ் ஆஃப் minus 2 become plus 2. ஸோ அப்போ ஃபைனலி என்ன வருது, 1 by 5 7 இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் 2 காமன் 9 minus 4 5. ஸோ 7 இன்ட்டு 5 by 2 minus 35 இன்ட்டு 5 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன வருது, 1 by 5 இன்ட்டு 35 by 2 மைனஸ் இது ரெண்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 175. ஸோ 1 by 5 இன்ட்டு 35 minus 350 இதை கிராஸ் பண்ணுறேன். ஓகே, எல்சிஎம். ஸோ 2 இன்ட்டு 175 350. ஸோ 35 minus 350 டிவைடட் பை 2 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 315 by 2. இங்கே பாருங்கள் நல்லா மைனஸில் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் எடுத்தோம். இன்கேஸ் இது மாடுலஸ் எடுக்காமல் மைனஸில் எழுதுனீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ராங். இப்போ முன்னாடி எக்ஸசைஸ் முன்னாடி செக்ஷன்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா அங்கே நம்ம ஏரியாலாம் ஃபைன் பண்ணல. ஒன்ஸ் ஏரியா ஃபைன் பண்ணுறீங்கன்னா இட் மஸ்ட் பி அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் நம்பர் என்ன, ப்ளஸில் எழுதிக்கணும். ஸோ அப்போ 1 by 5 இன்ட்டு 135 by 2. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 63 divided by 2. Therefore the area of this region which is nothing but modulus of minus 2 to 3 7x minus 35 divided by 5 of dx is equal to
63/2. So that is the answer for this example 9.48. Okay, so that's all for this example and that's all for this video also. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் ஏரியா ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அது நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின் இதுலேயும் அடுத்த செக்ஷன்லேயும் நமக்கு இருக்குது. அதெல்லாம் 1 by 1 சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.